Hi friends, இது உங்க Land with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது TNPSC Group 4 மெயின் எக்ஸாம், Group 2 Group 2A preliminary எக்ஸாம்ல பொது தமிழ்ல பகுதி A தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் டாபிக் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சோ அதுல 4வது நாள் கிளாஸ் வீடியோ தான் இன்னைக்கு வீடியோ. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க and then subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும். உங்களால நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்க முடியாத பட்சத்துல உங்களுக்கு இந்த புக் தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வகுப்பு 8 போகலாம். அந்த லைக் மறக்காம கொடுங்க. ஏன்னா நீங்க நிறைய லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு வேகமா வந்துட்டு போடுவோம். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு நீங்க லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேத்துக்கும் வந்துட்டு ஷேர் ஆகும். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வகுப்பு 8 பார்க்கலாம். ஸோ வகுப்பு 8 பொருள் தருக. நிரந்தரம். நிரந்தரம் அப்படின்னா என்ன மீனிங்? காலம் முழுமையும், அதாவது நிரந்தரமா என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எப்போதுமே நம்ம கூட இருக்கிறது, அந்த மாதிரி காலம் முழுமையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா வைப்பு, முக்கியமானது வைப்பு. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்கலி. சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படிங்கிறது தான் சூழ்கலி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா வன்மொழி. வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, வளமை மிக்க மொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, வளமான மொழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா இசை. இசை அப்படின்னா புகழ் அப்படிங்கிறது பொருள். தொல்லை அப்படின்னா பழமை அப்படிங்கிற பொருள் இருக்கு, துன்பம் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ரொம்ப தொல்லையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அதாவது துன்பம்ங்கிற மீனிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பழமை அப்படிங்கிற ஒரு பொருளும் வந்துட்டு இதுக்கு இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா விசும்பு. விசும்பு அப்படின்னா வானம். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். விசும்புங்கிறது வானம். மயக்கம். மயக்கம் அப்படின்னா கலவை அப்படிங்கிறது பொருள். அடுத்ததா இருதிணை. இருதிணை அப்படிங்கிறது உயர்திணையையும் அக்ரிணையையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இருதிணை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா வளாமை. வளாமை அப்படின்னா தவறாமை அப்படிங்கிறது பொருள். வளாமை அப்படின்னா தவறாமை. மரபு. மரபு அப்படிங்கிறது வழக்கம். மரபு வழியா நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வழக்கம், அவங்களோட அந்த குடும்பத்தோட வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திரிதல். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல், மாறுபட்டு திரிதல். இந்த வார்த்தை வந்துட்டு இப்படி திரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாறுபடுதல், அதுதான் திரிதல் அப்படின்னு சொல்றோம். செய்யுள். செய்யுள் அப்படின்னாலே பாட்டு. அடுத்து தலா அல். தலா அல் அப்படின்னா தழுவுதல் அப்படிங்கிறது இதோட பொருள், அதாவது பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தலா அல் அப்படின்னா தழுவுதல். அடுத்து ஐம்பால். ஐம்பால்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஓகேவா? ஆண்பால், பெண்பால், பலர்பால். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உயர்திணைக்கு வரும். அடுத்ததா ஒன்றன்பால், பலவின்பால் அப்படிங்கிறது அக்ரிணைக்கு வரக்கூடியது. அடுத்ததா சொல். சொல் அப்படிங்கிற இது வார்த்தைக்கு என்னென்ன பொருள்னா நெல். ஓகேவா? நெல் அப்படின்னாலும் சொல் அப்படின்னு சொல்லலாம். நெல், சொல் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அடுத்ததா சொன்றி, சோறு. சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நெல்லுங்கிற பொருளும் இருக்கு, சோறுங்கிற பொருளும் இருக்கு, சொன்றி அப்படிங்கிற கூடிய பொருளும் இருக்கு. அடுத்ததா மா. மா அப்படின்னா விலங்கு. விலங்கு அப்படிங்கிறத குறிக்கும், இல்லைன்னா பெரிய அப்படிங்கிறத குறிக்கும். இது போக இன்னும் நிறைய பொருள் இருக்கு, அது நம்ம ஆல்ரெடி வீடியோல வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்ததா தூண்டுதல். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். ஓகேவா? தூண்டி விடுதல். ஒருத்தவங்களோட இதை தூண்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னத்தை தூண்டி விடுறது, அதாவது அவங்களுடைய ஆர்வத்தை நம்ம வந்துட்டு எழுப்புறது. ஸோ ஆர்வம் கொள்ளுதல். அடுத்து ஈரம். ஈரம் அப்படின்னா இரக்கம். ஓகேவா? கொஞ்சம் கூட ஈர குணமே இல்லைம்பாங்க. ஸோ இரக்க குணமே இல்லை, இரக்கம். அடுத்ததா முழவு அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. நன்செய். நஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நன்செய் அப்படிங்கிறது நிறைந்த நீர்வளத்தோடு விளையும் நிலத்தை நன்செய் அப்படின்னு சொல்றாங்க. புன்செய் அப்படிங்கிறது குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், கம்மியான தண்ணியில விளைவிக்கக்கூடிய அந்த பயிர் நிலத்தை புன்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வல்லைப்பாட்டு. வல்லைப்பாட்டு அப்படின்னா என்னன்னா நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாட்டை தான் வல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாட்டை வல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்றோம். பயிலுதல். பயிலுதல் அப்படின்னா படித்தல் அப்படிங்கிறது பொருள். வெட்கம் அப்படின்னா நாணம். ஓகேவா? வெட்கம் அப்படின்னா நாணம். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல் அப்படிங்கிறது பொருள். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். முகில். இது மேக்சிமம் தெரியும் எல்லாத்துக்கும். முகில் அப்படின்னாலே மேகம். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி, ரொம்ப வந்துட்டு வருந்துறது, ரொம்ப கஷ்டப்படுறது. கெடி கலங்கி அப்படின்னா
சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக, அதாவது சம்பிரதாயத்தோட அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சேகரம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மறக்கக்கூடிய வார்த்தைகள். சேகரம் அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறது பொருள். சேகரம் அப்படின்னா கூட்டம். ஓகேவா? ஸோ அடுத்ததான் காங்கேய நாடு அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்தோட நாடுகளில் ஒரு நாடு தான் காங்கேய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணம் அப்படின்னா என்ன? சேதம். ஓகேவா? விண்ணம் அப்படின்னா சேதம். வாகு அப்படின்னா சரியாக அப்படிங்கிறது பொருள். காலன் அப்படின்னா யமனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் காலன் அப்படிங்கிறது. ஆனந்த வெள்ளம், இன்பப்பெருக்கு, சந்தோஷமா இருக்கிறது. ஸோ ஆனந்த வெள்ளம்னா இன்பப்பெருக்கு. தீர்வன அப்படின்னா நீங்குபவை, அதாவது தீர்ந்து முடிச்சிரும், அப்போ நீங்கிறது, நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. அடுத்ததா திரியோக மருந்து அப்படிங்கிறத 3 யோக மருந்த திரியோக மருந்து அப்படின்னு சொல்றாங்க. திரி அப்படின்னா 3. தெளிவு அப்படின்னா நற்காட்சி, நல்லா தெளிவா தெரிகிறது. திறத்தன அப்படின்னா தன்மையுடன அப்படிங்கிறது பொருள். திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. பூநாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவன் அப்படிங்கிறது பொருள். அணிகலன்களை அணிந்தவன் அப்படிங்கிறத பூநாய் அப்படின்னு சொல்றாங்க. பிணி அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா துன்பம் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் பொருள். நித்தம் நாள்தோறும், இது எல்லாத்துக்கும் தெரியும். மட்டு அப்படின்னா அளவு அப்படிங்கிறது பொருள். சரியா? மட்டு அப்படின்னா இது மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மட்டு அப்படிங்கிறது அளவு. சுண்ட அப்படின்னா நன்கு, நல்லா சுண்ட காய்ச்சுன்பாங்க, நல்ல காய்ச்சு அப்படிங்கிறது தான். ஸோ வையம் அப்படின்னா உலகம். பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தல். ஓகேவா? பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தல். திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். ஓகேவா? திட்டுமுட்டு அப்படின்னா திட்டுமுட்டாடுதான் அப்படின்னு சொல்லுவாங்க, தடுமாற்றம். கலன் அப்படின்னா அணிகலன். முற்ற அப்படின்னா ஒளிர. தடம் அப்படின்னா அடையாளம். அகம்பாவம் அப்படிங்கிறது செருக்கு. ஓகேவா? அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. பண் அப்படின்னா இசை அப்படிங்கக்கூடிய வார்த்தையை குறிக்குது. ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை, அதுதான் கனகச்சுனை அப்படின்னு சொல்றாங்க. மத வேலங்கள் அப்படின்னாலே தெரியணும் நமக்கு, யானைகள். அப்ப மத வேலங்கள் அப்படின்னா மத யானைகள். முரலும் அப்படின்னா முழங்கும் அப்படிங்கிறது பொருள். பலவை, இது நல்லா பார்த்துக்கோங்க. பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில பலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அளந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படிங்கிறது பொருள். செராமை அப்படின்னா வெறுக்காமை. ஓகேவா? செராமை அப்படின்னா வெறுக்காமை. நோன்றல் அப்படின்னா பொறுத்தல் அப்படிங்கிறது பொருள். போற்றார் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிறது. கிளை அப்படின்னா உறவினர். பகைவர் உறவினர் பார்த்துக்கோங்க. பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். மறாமை அப்படின்னா மறக்காம இருக்கிறது, அதான் மறவாமை. பொறுமை. திருவை அப்படின்னா பானை செய்யக்கூடிய சக்கரத்தை திருவை அப்படின்னு சொல்லுவாங்க. வாரி அப்படின்னா வருவாய். எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி அப்படிங்கிறது பொருள். முட்டாது தட்டுப்பாடின்றி அப்படிங்கிறது பொருள். ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி அப்படிங்கிறது பொருள். வைகுக தங்குக. ஓதை அப்படின்னா ஓசை அப்படிங்கிறது பொருள். வெறியி அப்படின்னா அஞ்சி பயந்து போயிடுறது, அதுதான் வெறியி அப்படின்னு சொல்றாங்க. யானர் அப்படின்னா புது வருவாய். கனத்த மலை அப்படின்னா பெருமலை அப்படிங்கிறது பொருள். மரளி. ஓகேவா? மரளி அப்படின்னா காலன் அப்படிங்கிறது பொருள். காலன் அப்படின்னா யமன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கரி அப்படின்னா யானை. வேலம் அப்படின்னாலும் யானை தான். கரி அப்படிங்கிறது யானையை தான் குறிக்குது. தூறு அப்படின்னா புதர். ஓகேவா? அருவர் அப்படின்னா தமிழரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அருவர் அப்படிங்கிறது. உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன. ஓகேவா? உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன, கோபத்தோட எழுந்தன, அந்த மாதிரி சொல்லலாம். வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர். பிலம் அப்படின்னா மலை குகையை குறிக்கக்கூடிய வார்த்தை பிலம். மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படிங்கிறது பொருள்.
அடுத்ததா இறைஞ்சினர். இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் அப்படிங்கிறது பொருள். முளை அப்படின்னா மலைக்குகை. மலைக்குகையை முளை அப்படின்னு சொல்கிறாங்க. சீவன், ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் சீவன் அப்படிங்கிறது உயிரை குறிக்கக்கூடிய வார்த்தை. சத்தியம் அப்படின்னா உண்மை. ஆனந்த தரிசனம். ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி. வையம் அப்படின்னா உலகம். சபதம் அப்படிங்கிறது சூளுரை. ஸோ இதெல்லாம் ஈஸியாக தெரியக்கூடிய வார்த்தை தான். அடுத்ததாக மோகித்து. மோகித்து மோகம் கொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விருப்பப்பட்டு அப்படிங்கிற மாதிரி, விரும்பி அப்படிங்கிறது பொருள். நமன். நமன் அப்படின்னாலும் யமன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. மரளி பார்த்தோம், காலன் பார்த்தோம். அடுத்ததாக நமன் அப்படின்னாலும் யமன். படமாட கோயில். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் அப்படிங்கிறது பொருள். அடுத்ததா நம்பர். நம்பர் அப்படின்னா அடியார் அப்படிங்கிறது பொருள். நாணாமே அப்படின்னா நாணாமல், அதாவது வெட்கப்படாமல் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் கூசாமல் அப்படின்னு சொல்லலாம், வெட்கப்படாமல் அப்படின்னு சொல்லலாம். உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படிங்கிறது பொருள். ஈயில், ஈதல் அப்படின்னா கொடுத்தல் சொல்லுவோம்ல, ஸோ ஈனாலும் கொடு அப்படிங்கிற மாதிரி பொருள். இப்போ ஈயில் அப்படின்னா வழங்கினால், கொடுத்தால் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்ததா சித்தம். சித்தம் அப்படின்னா உள்ளம், மனம் அந்த மாதிரி சொல்லலாம். பகராய். பகராய் அப்படின்னா தருவாய் அப்படிங்கிறது பொருள். மெத்த. மெத்த அப்படின்னா மிகவும். பராபரம். பராபரம் அப்படின்னாலே தாயுமானவர். அப்போ மேலான பொருள் அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு இதோட பொருள் மேலான பொருளே அப்படிங்கிறது. அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. அறுத்து தள்ளியாச்சு, ஸோ நீக்கியாச்சு அவங்கள. அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. நிறை அப்படின்னா மேன்மை. பொறை அப்படின்னா பொறுமை. பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு, ரொம்ப சோர்வாக இருக்கிறதா பொச்சாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மையல். மையல் கொண்டு. மையல் கொண்டு அப்படின்னா மையல் அப்படின்னா விருப்பம். அடுத்து ஒற்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை. மதம் அப்படின்னா கொள்கை அப்படிங்கிற பொருள் இருக்குது. இகல் அப்படின்னா பகை. மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற அப்படிங்கிறது பொருள். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம வகுப்பு 8 பொருள் தருக ஃபுல்லாக பார்த்துருக்கோம். மறக்காமல் அடிக்கடி ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வகுப்பு 9 பார்ப்போம். ஸோ 9, 10, 11, 12 இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் நம்ம போகலாம். அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஒரு ரிவிஷன் கொடுப்போம். ஓகேவா, ரிவிஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகேவா, ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, தேங்க்யூ.